செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை தேரோட்ட திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் உற்சவ அம்மன், சிம்ம வாகனம், பூத வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி தேரோடும் வீதிகளில் வீதி உலா வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்றிரவு அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வைகாளி கண்டருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை 39 59 வரை உயர வாய்ப்புள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை சட்டப்பேரவைகளில் மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்துவதுடன் அவர்களுக்கு 273 மக்களவை இடங்களை ஒதுக்கும் வகையில் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 இருந்து 816 அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதற்கு பதில் அளித்து பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில்தான் பிரதமர் தொகுதி மறுவரையறை செய்கிறார். தொகுதி மறுவரையறையை மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு செய்யவில்லை என்றும் தொகுதிகளை அதிகப்படுத்துகிறோம் என கூறிய அண்ணாமலை, ஒவ்வொரு மாநிலத்திலும் தொகுதிகளை 50 விழுக்காடு உயர்த்த உள்ளதாக முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த வீடியோவில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 1960 தமிழகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 1996 பாராளுமன்றத்தில் தொடர்ந்து சகோதரிகள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறாங்க. 96, அதன் பிறகு 20 ஆண்டு காலம் தோல்வி. அதன் பிறகு 2010 ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாங்க, லோக்சபாவில் பாஸ் பண்ணல. திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய அரசியலுடைய முக்கியமான தலைவர்கள், பெண்களுக்கு நாங்கள் இருக்கும் வரை இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பாராளுமன்றம். அதன் பிறகு 2023 செப்டம்பரில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுத்து முன்னெடுத்து இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து யுனானிமஸாக எதிர்க்கட்சி நண்பர்களும் இணைந்து இடஒதுக்கீடு மசோதாவை பாராளுமன்றத்தில் நாம் அதை கொண்டு வந்து வெற்றிகரமாக அதை பாஸ் செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு எதிர்க்கட்சி நண்பர்கள் காங்கிரஸ் உட்பட இதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும் அன்றைக்கே கேட்டாங்க. எப்போ கேட்டாங்க? 2023 ஆகஸ்ட்டில். நீங்கள் சொல்லுங்கள், 2024 மார்ச்சில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு எலெக்ஷன் நடக்குது. அதன் பிறகு மத்திய அரசு, அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எல்லோருமே சொல்கிறார்கள் 2024 செயல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அன்றைக்கே நாம் சொன்னோம் மிக விரைவில் செயல்படுத்த போகிறோம். சட்டத்தை நாம் உறுதி செய்த பிறகு இன்றைக்கி ஏப்ரல் 16, 17, 18 சிறப்பு அமர்வு பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கூட்டியிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய எம்பிக்கள் கூட அதில் போய் பங்கேற்க வேண்டும். இன்றைக்கி ஒரு கட்சியுமே சீஃப் விப்பை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்டெக்ஸ்ட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் வெறும் பேச்சை மட்டும்தான் பேசினாங்க. ஆக்கப்பூர்வமாக சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை பற்றி எங்கேயுமே பேசலை. இன்றைக்கி நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வர்றோம். இதே 543 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா சென்சஸுடைய நம்பர் நம்ம கையில் இல்லை, ப்ரொஜெக்டட் பாப்புலேஷனை கொண்டு போனால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 31 வந்துடும், 8 குறைஞ்சிரும். அதே போல் கேரளா 20 12 வந்துடும். இன்றைக்கி மக்கள் தொகை அடிப்படையில். ஆனால் நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலை என்பதை முதலாக இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி 543 சீட் அப்படியே 1/3 நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதற்கு நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கக்கூடிய 543 அப்படியே 33% பிரிக்க முடியாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு
எல்லா கட்சிகளோடு இணைந்து அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தையும் போட்டு சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து நிறைய அமைப்புகளோடு பேசி இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய சிறப்பு கூட்டத்தில் பேசினாங்க. எப்படி இதை கொண்டு வந்தோம்? இன்னைக்கு நாம் கொண்டு வருவது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னர் ஆர்கே நகர் தொகுதியில டிடிவி தினகரன் கொடுத்த 20 ரூபா டோக்கன் பொதுமக்கள் மத்தியில பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம தமிழ்நாடு முழுக்க இப்போ திமுகவினர் கொடுத்துட்டு வர இந்த 8000 ரூபா டோக்கனு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, இனி ஆள போற கட்சியா இருந்தாலும் சரி, தேர்தல் வந்துட்டா அவங்களோட தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படும். அதுல இந்த முறை திமுகவோட தேர்தல் அறிக்கை பொதுமக்கள் மத்தியில ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க வெளியிட்டு இருக்கிற இந்த 8000 ரூபாய் கூப்பன். 8000 ரூபாய் கூப்பன் சொன்னவனே பொதுமக்கள் மத்தியில, அதுலயும் குறிப்பா பெண்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா இதை வச்சு அவங்க டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் எது வேணாலும் வாங்கிக்கலாம், பழைச மாத்திக்கலான்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதனால பெண்கள் மத்தியில இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்படி இவங்க அறிவிச்ச இந்த தேர்தல் அறிக்கைகளை பிரிண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு விநியோகிக்கலான்னு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்கு. இப்படி கொடுக்கப்பட்ட இந்த அனுமதியை திமுகவினர் தவறுதலா பயன்படுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலா எழுந்திருக்கு. இதுக்கு ஒரு படி மேல போய் கரூர், கோவை மாவட்டங்களோட தேர்தல் பொறுப்பாளரா இருக்கக்கூடிய கோவை தெற்கு தொகுதியோட திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தொகுதியில நடந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இது குறித்து கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடுற அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாரு. மேலும் கோவை தெற்கு தொகுதியில திமுகவினர் இந்த 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் பண்ற இடத்த அதிமுகவினர் முற்றுகையிட்டது மட்டும் இல்லாம அங்கிருந்த திமுகவினரையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போ அங்க வந்த பறக்கும் படையினர் திமுகவினரை கைது செஞ்சதோட அவங்க வச்சிருந்த கூப்பனையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில இந்த சம்பவங்களை அதிமுகவினர் வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ அங்க வந்த காவல்துறையினர் திமுகவினரோட இந்த வீடியோக்களை வெளியிடக்கூடாது, இதை வெளியிட்டா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டி இருக்காங்க. தேர்தல் விதிமுறையை மீறி திமுகவினர் இந்த டோக்கன் விநியோகம் செஞ்ச சம்பவம் கோவை தெற்கு தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில கோவை காந்திபுரம் 7வது வீதியில வாக்கு சேகரிக்க சென்ற செந்தில் பாலாஜிய பெண்மணி ஒருவர் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, எங்க தொகுதியில அடிப்படை வசதிகள் சரியா இல்ல, ரோடு சரியா இல்ல, தெருவிளக்கு எரியலன்னு அவர் கேள்வி எழுப்பின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. இப்படி தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் ஆங்காங்க இந்த 8000 ரூபாய் கூப்பன்களை கொடுத்துட்டு வந்தாலும், இது பார்க்க அசல் போலவே இருந்தாலும் 8000 ரூபாய் கூப்பன் பொதுமக்கள் மத்தியில எடுபடுமா? இவங்களோட தேர்தல் அறிக்கையால இவங்க வெற்றி பெறுவாங்களான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். கோடை காலம் தொடங்கியதை தொடர்ந்து வெயிலின் தாக்கம் தற்பொழுது அதிகரித்துள்ள நிலையில் விழுப்புரம் ரயில் நிலையம் அருகில் நீர்மோர் மற்றும் தண்ணீர் பந்தல் இன்று திறக்கப்பட்டது. வள்ளலார் சத்திய ஞான தர்ம சாலை நிறுவனர் அண்ணாமலை மற்றும் ரோட்டரி கிளப் தலைவர் மீன்ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் பழச்சாறு, நீர்மோர், தர்பூசணி தண்ணீர் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாட்களுக்கு இந்த தண்ணீர் மோர் நீர் பந்தல் இயங்கும் என்று வள்ளலார் சத்திய தர்மசாலை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த அமரப்பூண்டி பகுதியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று அதிமுகவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் கட்சியில் இணைந்த உறுப்பினர்களுக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். தேர்தல் நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தது அப்பகுதி அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருவள்ளூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்
வி ரமணா திருவலங்காடு கிழக்கு ஒன்றியத்தில் கனகமாச்சத்திரம் மற்றும் விஜேகேபுரம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூரில் பரப்புரைக்கு வந்தால் பெண்கள் அதிக அளவில் காட்டுவதற்காக 100 நாள் வேலை செய்யும் பெண்களை கட்டாயப்படுத்தி பணித்தள பொறுப்பாளர்கள் அழைத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியத்தில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நிவேதா எம் முருகன் செம்பனார் கோவில் ஒன்றியத்துக்குட்பட்ட செம்பனார் கோவில், ஆறுபாதை, பரசலூர், மேமாதூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பன்ருட்டி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் பன்ருட்டி நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன், அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சி வேட்பாளராக நடிகர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். இவர் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 12ஆம் தேதி வைத்தியநாதபுரம் தேவாலயத்தில் கட்சியின் அங்கவஸ்திரத்தை அணிந்து கொண்டு வழிபாட்டில் பங்கேற்றார். மத வழிபாட்டு தளத்தில் கட்சியின் அடையாளங்களுடன் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கிற தேர்தல் விதியை மீறி அவர் செயல்பட்டதாக மதுரை SS காலனி காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது NDA கூட்டணி கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு மர்ம நபர்கள் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசாருக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். பின்னர் நிகழ்விடத்துக்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் பாஸ்போர்ட் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் என்பது புரளி என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் மெய்யநாதன் பல்வேறு கிராமங்களுக்கு நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், ஏழை எளிய மக்களுக்கு எதிரான அரசு மோடி அரசு, அதிமுக தற்போது தனித்து விடப்பட்டுள்ளது எனவும் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்படும் மோடி அரசை விரட்டியடிக்க வேண்டும் என்று பேசி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு அடுத்த அனுமந்தபுரம் கிராமத்தில் ராணுவ துப்பாக்கி சூடு பயிற்சி மையம் உள்ளது. இங்குள்ள மலையில் ராணுவ அதிகாரிகள் துப்பாக்கி சூடு பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். அப்போது அவர்கள் வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர்களை அப்படியே விட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிடெக் 4ஆம் ஆண்டு படித்து வரும் பெங்களூருவை சேர்ந்த இமான்சு யாதவ், ஹைதராபாத்தை சேர்ந்த விஷால், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆரியன் சர்மா, ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த கிருஷ்ணா, புதுடெல்லியை சேர்ந்த நிஷ்காஷ் மற்றும் மீரட்டை சேர்ந்த விராட் ஆகிய 6 மாணவர்கள் கூகுள் மேப் மூலமாக தேடி டிராக்கிங் செய்ய அனுமந்தபுரத்தில் உள்ள ராணுவ துப்பாக்கி சூடு பயிற்சி மையம் அருகே உள்ள மலைக்கு சென்றுள்ளனர். அப்போது ராணுவத்தினரால் கைவிடப்பட்ட ராக்கெட் லாஞ்சர் மீது யமான்சு யாதவ் கால்பட்டு அது வெடித்து சிதறியுள்ளது. இதில் அந்த மாணவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விஷால், ஆரியன், சர்மா, கிருஷ்ணா மற்றும் நிஷ்காஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் SSB ஃபாரூக் நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றியம் மல்லகுண்டா, மல்லாங்குப்பம், ராமநாயக்கன்பேட்டை, ஆவாரங்குப்பம், புல்லூர், திம்மாம்பேட்டை, ஆலசந்தாபுரம், நாராயணபுரம், தும்பேரி, அழிஞ்சிக்குளம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்ட செயலாளர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி மற்றும் கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏனி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது ராமநாயக்கன்பேட்டை ஊராட்சியில் டீ கடை ஒன்றில் டீ போட்டு விற்பனை செய்தும் துணியை இஸ்திரி செய்து ஏனி சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளர் சுரேஷ் காசினி வேந்தனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இப்பகுதியில் விளையும் நெல் உள்ளிட்ட விளைபொருட்களை இடைத்தரகர்கள் இன்றி அரசை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளின் நலன் கருதி அரிசி ஆலைகள் மற்றும் வைக்கோல் பதப்படுத்தும் நிலையங்கள் இந்த பகுதியிலேயே அமைக்கப்படும் என கூறிய அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் சிவகுமார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சேலம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் வீதி வீதியாக நடந்து சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது சில குழந்தைகள் விஜயின் புகைப்படம் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு வாக்கு சேகரித்தனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் சிவகுமார், விஜயின் பாடல் ஒளிபரப்பு செய்து வாக்கு சேகரித்த போது குழந்தைகள் ஆர்வத்துடன் வந்து துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ததாகவும் இந்த வீடியோக்கள் திட்டமிட்டு எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாகவும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்தவர் லட்சுமணன். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு காலமான நிலையில் அவரது குடும்பத்தினர் வாரிசு சான்றிதழ் பெற்றனர். பின்பு நகராட்சி ஆணையாளருக்கு சிறப்பு சேம நிதி 1984 திட்டத்தின் கீழ் சந்தா தொகை, அதற்கான வட்டி தொகை மற்றும் அரசு பங்கீட்டு தொகை ஆகியவற்றை வழங்க கோரி மனு அளித்தனர். ஆனால் எந்த தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த லட்சுமணனின் குடும்பத்தார் நகராட்சி அலுவலகத்துக்கு வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த ஆணையர் விஜயகுமார் மே 5ஆம் தேதிக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கடலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் இன்று நல்லூத்தூர், சிங்ககிரி குடி, ரெட்டிச்சாவடி, உச்சிமேடு, ஞானமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் கடலூர் மேயர் சுந்தரி ராஜா, கடலூர் துணை மேயர் ப. தாமரச்செல்வன், கடலூர் சட்டமன்ற மாவட்ட செயலாளர் கலைவேந்தன், திமுக கடலூர் நகர செயலாளர் ராஜா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி ஆனந்த், விசிகாவினர் பரப்புரை மேற்கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே வேட்பாளர் சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி கிருஷ்ணகிரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார், மாநில மொழியியல் இணை செயலாளர் பரித நவாப் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பாஜக, பாமக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.